ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அபி போயிட்டு எனக்கு இவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான், அது என்னன்றது நமக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு ராகவ் போய் பார்க்குறாங்க. ராகவ் போயிட்டு அங்கே பார்த்ததுமே என்ன இது எதுவுமே கிளியராக தெரியலையே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி முரளிகிருஷ்ணா சிசிடிவி எதுவுமே தெரியாத மாதிரி தான் அது எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது அதில் ரொம்பவே கிளியராக இருக்கு. இதை பார்த்ததுமே என்ன இது எதுவுமே கிளியராக இல்லை, இந்த டைமுக்குள்ளே இன்சிடென்ட் மட்டும் கிளியராக இல்லை, மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது, வேறு எதுவுமே கிளியராக இல்லையேன்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டே இருக்காங்க. ராகவ் ஒரு பக்கம் குழம்பி இருக்கிறத பார்த்து அபி என்ன விஷயத்த சொல்ல வந்தோமோ அந்த விஷயத்த சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. என்ன நடந்தாலும் இந்த பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுதோ அதை நடக்கட்டும், நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணுறாங்க. அபி முடிவு பண்ணிட்டு இப்போ ராகவ் கிட்ட எந்த விஷயமே சொல்லாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனையாக வரப்போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.